ஸோ இந்த பாக்ஸ்ல நம்ம இந்த லவ், இந்த ஸ்விட்ச் வேர்டு, நம்ம 2 பேர் காதலரோட பேரு இல்ல கணவன் மனைவியின் பெயரு, நிறைய டைம் கல்யாணம் ஆன புதுசுல எங்க லவ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ், குழந்தையாயாச்சு, குடும்பம் பெருசாயாச்சு. அதனால எங்க 2 பேருக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு டைம் கிடைக்காம போனதுனால கொஞ்சம் தூரம் ஆயிட்டதா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும், இல்லங்க ஃபேமிலி ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதனால எங்களுக்கு டைம் இல்லை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இது பெர்ஃபெக்ட் கிஃப்டா இருக்கும். இது வேலண்டைன் டே டிவைன் லவ் கிட். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரேக்கி சிம்பிள் வரும். இந்த ரேக்கி சிம்பிள்ல நடுவில் இன்டர்செக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வேர்டு இருக்கு. டுகெதர் பிரிங் டிவைன் லவ். அதாவது உங்க காதல் வந்து ட்ரூவா தெய்வீகமா ஃபார் எவர் இருக்கணும் அப்படின்னு, அதாவது எப்பவுமே எப்பொழுதுமே ட்ரூ லவ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்செக்ஷன்ல வரக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட். இந்த 2 பக்கத்துல இருக்கிறதுலையும் ஒன்று நீங்க உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை உங்க பார்ட்னரோட பெயரும் இல்லை ஃபோட்டோ இருந்தால் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உங்க பெயரோ உங்க ஃபோட்டோவோ போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த 2 பேரும் டிவைன் லவ்வுக்குள்ள இருக்காங்க. இவங்க காதல் டிவைனா, அதாவது தெய்வீகமா எப்பவுமே என்றென்றும் வாழக்கூடிய காதலா இருக்கும், தெய்வீக காதலா இருக்கும்ன்றது தான் இந்த பாக்ஸோட மீனிங். இதை சுத்திலும் பார்த்தீங்கன்னா 4 ஏஞ்சல்கள் இருக்கு. ஒரு பக்கம் அஃப்ரடைட் இருக்கு, ஒரு பக்கம் ஆர்கேஞ்சல் சாமியோல் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆர்கேஞ்சல் ஃப்ரேயா இருப்பாங்க, கீழே உங்களுக்கு வீனஸ் ஏஞ்சலும் இருக்காங்க. இந்த 4 ஏஞ்சல்களுமே உங்க காதலை, உங்களுக்கு ட்ரூ அன்பு, அதாவது உண்மையான காதலை கொணர்றதுக்கும், ஏற்கனவே நீங்க ஒரு காதல்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் அந்த காதலை திரும்ப ரீஜெனுவேட் பண்ற மாதிரி, புதுப்பிக்கிற மாதிரி ஒரு உங்க காதலை வெளிக்கொணரத்துக்கான ஏஞ்சல் இது. இந்த 4 ஏஞ்சலும் 4 பக்கமும் இருக்கும். இதுக்கு 2 நடுவில் 2 பேர் உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களோட பெயரோ இருக்கும். நீங்கள் உங்கள் பெயரை பர்மனன்ட் மார்க்கரில் எழுதிக்கலாம், இல்லை ஒரு குட்டி ஃபோட்டோ இருந்ததுன்னா அது இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இது வந்து ஸ்விட்ச் வேர்டு டுகெதர் பிரிங் டிவைன் லவ் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய காதல் தெய்வீகமாக எப்போவுமே இருக்கும், ஒன்றா இருக்கும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீனஸ் சிம்பிள் இருக்கு. ஆண் பெண் இது 2ஐயும் வீனஸை வச்சு நம்ம அந்த காதலனையும் காதலியையும் இல்லை கணவன் மனைவியோ ஒன்னா சேர்க்கறதுக்கான ஒரு கோடு, ஒரு சிஜில் மாதிரி அதை இங்க போட்டிருக்கும். இந்த இடத்துல 1176 மேனிஃபெஸ்டேஷன் கோடு. மேனிஃபெஸ்டேஷன் கோட் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1176 நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது தேவையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கோட் 7176 அதையும் போட்டிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு உண்மையான லவ் தேவைப்படுது, உங்க ஆல்ரெடி இருக்கிற உண்மையான லவ்வை வெளிக்கொணர்றதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் கோட், இந்த சிம்பிள், இந்த 4 ஏஞ்சல். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். இது வந்து டிவைன் லவ் கிட். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அழகான கீ செயின். எப்பவுமே உங்க லவ், உங்களுடைய நம்ம கீ செயின் கண்டிப்பாக ஒரு பைக்கோ இல்லை காரோ இல்லை ஒரு வீட்டு சாவியோ போட்டு வச்சுப்போம் இல்லையா. எப்பவுமே ஒரு கீ செயின் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது வாகனத்தின் கீ செயின், இல்லை ஒரு வீட்டோட கீ செயின், ஆஃபீஸில் போகிறது அவங்க ஆஃபீஸ் ரூமோட கீ செயின், உங்கள் டெஸ்கோட கீ செயின், அந்த மாதிரி எப்போவுமே உங்களோடைய இருக்கிறதுக்கான இந்த கீ செயின். இந்த கீ செயினில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிறிஸ்டல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்று ரோஸ் குவார்ட்ஸ், இன்னொன்று ரோடோனைட். இந்த 2மே நோன் ஃபார் லவ். இதற்கு இன்னொரு பேரும் ஒன்று இந்த 2 கிறிஸ்டல்ஸுக்கும், ஸ்டோன் ஆஃப் லவ் அப்படின்னு. அப்படின்னா என்ன, லவ்வுக்கே இருக்கிற கற்கள்னு அர்த்தம். இது உபரத்தினங்களின் வெரைட்டியில வரும். இந்த 2மே மிக்ஸ் பண்ணின கீ செயின். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதான ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் வந்து என்னோட வேலையில பிஸி ஆயிட்டேன், அவங்க வேலையில பிஸி ஆயிட்டாங்க, 2 பேருக்குள்ள இருக்கு காதல் இருக்கு, ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லும் போது உங்க 2 பேரும் உள்ள பதிஞ்சிருக்கும் உண்மையான காதலை வெளிக்கொணரக்கூடியது இந்த 2 ஸ்டோன். ஸோ எப்போவுமே உங்கள் கைக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி, உங்கள் ஓராக்குள்ளேயே வச்சிருக்க மாதிரி. பெண்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டெடி பேர், இந்த கிட்டி கேட்டு இதெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்கில் மாட்டி வச்சிருப்பாங்க கீ செயினில். அந்த மாதிரி கூட இதை மாட்டி வச்சுக்கலாம். ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இதை ஒரு கார் கீ இல்லை ஒரு
ஆஃபீஸ் டெஸ்க் கீ அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். உங்க கணவனுக்கு உங்க ஞாபகம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்போது இது வாகனத்தோட கீழே போட்டு வச்சீங்கன்னா எப்பவுமே உங்களை நினைச்சிட்டே இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ செயின்ல ரோடனைட் அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிரேஸ்லெட். ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் தான் எல்லாரும் விரும்பும் பிரேஸ்லெட். உங்களுக்கு உண்மையான ஒரு லவ்வை கொண்டு வரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த பிரேஸ்லெட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் மனம் வருத்தத்தோட மனத்தில் மனசுக்குள்ள ரொம்ப தழும்போடு இருக்கும் இல்லையா, அந்த வலி தாங்க முடியாது. ஒரு சீட் பண்ணாலோ இல்லை உங்களை ஏமாத்திட்டு இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எதுக்கடாபா இன்னொரு லவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கூட உங்களுக்கு உண்மையான லவ்வை தேடி கொண்டுவரக்கூடிய ஸ்டோன். இதை அறிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் லவ் உண்மையான லவ் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த கையில் போட்டுக்கிறதுக்கு எப்போவுமே உங்கள் கூடயே வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி அழகான விருட்சம், கல்ப விருட்சம் மாதிரி இது காதல் விருட்சம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ்னால செய்த ஒரு குட்டி ட்ரீ. இதை நீங்கள் உங்கள் டெஸ்கில் வச்சுக்கலாம், வேலை செய்யும் டெஸ்கில் வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் உங்களுக்கு பெட்ரூமில் இது வச்சுக்கலாம். உங்களுடைய லவ் வந்து எப்பவுமே ஆக்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு இது உங்களுடைய ஆராலேயே இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். ப்ளஸ் ரோஸ் குவார்ட்ஸ்க்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா, காம் பண்ணுற தன்மை, தழும்பு, ட்ராமா, தழும்புனா மனதளவில் ஒரு கஷ்டம் வரும்போது அந்த தழும்பை ஆற வைக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் குவார்ட்ஸ்க்கு உண்டு. அதனால இதை வச்சுக்கலாம் நம்மளும் நம்ம டெஸ்க் மேலே இல்லை பெட்ரூமில். அதை தாண்டி இந்த குட்டி லவ் போஷன் பாட்டில், பழைய காலத்துல எல்லாம் நீங்கள் இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சுருள் எழுதி பாட்டிலில் போட்டு அப்படியே கடலில் தூக்கி வைப்பாங்க, இல்லை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்பாங்க. அதை யாராவது கண்டுபிடிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் காதல் என்றைக்குமே காலம், நேரம், பல கோடி கல்ப காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நூறாண்டு வாழணும், உங்கள் காதல் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, சில டைமில் சொல்லுவாங்க 7 ஜென்மத்துக்கும் எனக்கு நீ தான் புரிச்சு தான் வரணும், பொண்டாட்டியாக வரணும், அந்த மாதிரி உங்கள் காதல் இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் உங்கள் 2 பேர் பேரையும் ஒரு குட்டி பேப்பரில் எழுதி இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இதில் ரோஸ் குவார்ட்ஸோட சிப்ஸ் இருக்குது. இதுக்குள்ள உங்கள் 2 பேர் பேரையும் எழுதிட்டு அதுலேயும் மேனிஃபெஸ்டேஷன் கோட் 1176 எழுதி இந்த பாட்டிலில் சுருட்டி வச்சுருங்க. இது எங்கே வேணால் வச்சுக்கலாம், உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கிட்டா இன்னும் விசேஷம். அந்த மாதிரி உங்கள் பெட்ரூமில் இந்த மாதிரி ரோஸ் குவார்ட்ஸ் சிப்ஸ் கொண்ட இந்த குட்டி பாட்டிலில் ஃபார் எவர் உங்களுக்கு உங்கள் லவ் உண்மையாக இருக்கணும், உங்கள் லவ் நீடிச்சு இருக்கணும்னு போட்டுக்கலாம். நிறைய டைம் வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த எங்கள் லவ்வில் அந்த ஸ்பார்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போகாதபடிக்கு ஃபயரில் இருக்கிற மாதிரி உங்கள் லவ் இருக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப க்யூட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல். இது ஃப்ரேயா ஏஞ்சல். நம்ம எனர்ஜைஸ் பண்ணி இதில் ஃப்ரேயா வெஸ்ட் பண்ணி நம்ம எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த லவ் ஏஞ்சல். ஃப்ரேயானாலே லவ். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குட்டி ஏஞ்சலை உங்ககிட்ட ஏதான ரோஸ் அத்தரோ இல்லை ரோஸ் பர்ஃப்யூம் இல்லை ஜாஸ்மின் பர்ஃப்யூம் இல்லை ஜாஸ்மின் மலர் அந்த மாதிரி தூவிட்டு டெய்லியுமே இந்த ஏஞ்சலை அப்படி கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணாலே போதும். உங்களுக்கு லவ்வர்ஸ் ட்ரூ லவ் தேடுறவங்களுக்கு ட்ரூ லவ் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். உங்கள் லவ்வும் அன்பாக அப்படி மனசுக்குள்ள இருந்த லெவலில் வெளிக்கொணர்றதுக்கான ஏஞ்சல் இவங்க. இந்த ரோஸ் குவார்ட்ஸே வந்து ஹார்ட் சக்கராக்கு ஏத்த ஸ்டோன். இந்த ஹார்ட் சக்கரால மனம் சந்தோஷமா இருந்தாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ நிறைய கல்யாண கலையெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம மனசளவில் சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு கல்யாண கலை ஃபேஸ்லேயே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி காதல், உண்மையான காதல் கிடைக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுவுமே இதுல ஃபேஸ்ல தெரியும். நிறைய ரோஸ் குவார்ட்ஸ் வந்து ஸ்கின் இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டோனாக இருக்கும். அப்போது நேச்சுரலி ஒரு ட்ரூ லவ் கிடைக்கும்போது மனம் சந்தோஷமாக இருக்கும்போது ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ இந்த ஃப்ரேயா ஏஞ்சலை நீங்கள் எப்போவுமே வேண்டிக்கலாம். எப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கணவர் ட்ராவலில் இருக்கிறாங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காதலை கொண்டு செல்றதுக்கு காதல் வீடு தூது மாதிரி இந்த ஏஞ்சலை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே உங்க ஓராலியே வச்சுக்கோங்க இந்த குட்டி லிட்டில் ஃப்ரேயா. லவ்வோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்ல லக்கு, அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி, பணம் இதெல்லாம் வந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் காயின். இதில் நம்ம வந்து கிராபோவிக் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா 808-520-741. 808-520-741 எதுக்குன்னா மணிக்கான கோட் இல்லையா. 808
520னா கான்ஸ்டண்டா மணி உங்களுக்கு அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சிட்டே இருக்கிறதுக்கான ஒரு கோட். அதே மாதிரி 741 நீங்க என்ன ப்ராஸ்பெரிட்டி அபெண்டன்ஸ் நினைச்சது நடக்கிறதுக்கு அந்த 74 இதெல்லாம் சேர்ந்த ஒரு காயின். பின்னாடி ஒரு ஜீபு சிம்பிள் இருக்கு. இது ரெண்டையுமே உங்க ஹேண்ட்பேக்குள்ள பர்ஸ்க்குள்ள வச்சுக்கிட்டாலே போதும். பணத்திற்கு பணம், லவ்வுக்கு லவ், அட்ராக்ஷனுக்கு அட்ராக்ஷன். இல்லை லவ் ரோஸ் குவாட்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் நம்மளை ஆக்கும். ஸோ அதுவும் கிடைக்கும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது பெண்டன்ட் செயின் போட்டிருந்தீங்கன்னா ஒரு குட்டி ரோஸ் குவாட்ஸ் பெண்டன்ட். ரோஸ் குவாட்ஸ் பெண்டன்ட் வந்து ஹார்ட் ஷேப்பில். அப்போ ஹார்ட் சக்கரா வீக்காக இருந்தவங்க கூட இதை போட்டுக்கலாம். இந்த பெண்டன்ட்டாக போட்டுக்கும் போது ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டில் இல்லைங்க எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு கல்யாணம் ஆச்சு, எனக்கு அந்த கல்யாணம் வந்து ரொம்ப அப்யூசிவாக இருந்ததுனால என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஆறாத தழும்பு, மீளாத துயரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கூட போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரோஸ் குவாட்ஸ்க்கு உண்டு. அப்போ இதை ஹார்ட் சக்கராவை தொட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் சக்கரால என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த ரோஸ் குவாட்ஸ். ஒரு நல்ல அருமருந்துன்னு சொல்லலாம் மனதில் இருக்கும் பொண்களுக்கு. இந்த எல்லா அழகான ரோஸ் குவாட்ஸ் ஐட்டம்ஸையும் நம்ம அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கணும். இல்லை நம்ம செல்ஃபோன் எப்படி இருக்கு, சார்ஜ் பண்ண அப்பப்போ டெய்லி சார்ஜ் போட்டால் தானே அது வேலை செய்யும். அந்த மாதிரி சார்ஜிங்க்கு நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒரு செலினைட் பிளேட், குட்டியாக அழகாக ஹேண்டியாக. இந்த ஒரு செலினைட் பிளேட்டில் நீங்கள் உங்கள் கீச்செயின் வெளில போயிட்டு வரீங்க, அந்த கீச்செயின் அப்படி வச்சிடலாம். வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த பவர் கூடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வெளியில் போகிறோம், இல்லை நம்ம டெஸ்க்குக்கு யாராவது வராங்க, யாராவது நம்ம கீயை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களோட எனர்ஜி இதில் தொட்டு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாக தாக்கும் போது அதையும் எடுக்கக்கூடியது இந்த செலினைட் பிளேட். அதனால நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து என்னடா அது ஏதோ கொஞ்சம் குறைச்சலாக இருக்கு, அன்றைக்கி அவன் எடுத்துகிட்டு போனால் என் பைக் எனக்கு சரியாக பிடிக்கல அப்படின்னு இருக்கும்போது அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் அதை இந்த ரோஸ் குவாட்ஸை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அழகாக இந்த செலினைட் பிளேட்டில் கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், இது சார்ஜ் ஆகிடும். ஸோ செலினைட் பிளேட்டும் இந்த வேலண்டைன்ஸ் டே கிட்குள்ளே வந்துடும். ஸோ செலினைட் பிளேட்டு, இந்த அழகான ஒரு ஃபார் எவருக்கான ஒரு லிட்டில் பாட்டில், அதில் உங்கள் பேரை ஒரு குட்டி பேப்பரில் உங்கள் பேரையும் உங்கள் லவர் பேரையும் குட்டி பேப்பரில் எழுதி போட்டு வச்சுக்கலாம். இந்த அழகான லிட்டில் ஏஞ்சல் ஃப்ரேயா, இந்த மணிக்கான சிம்பிள்கான காயின், இந்த லவ் ட்ரீ, பிரேஸ்லெட்ஸ் அண்ட் ஹார்ட் பெண்டன்ட், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வேலண்டைன்ஸ் டே லவ் கிட். இந்த வேலண்டைன்ஸ் டே லவ் கிட் உங்கள் அன்பை, உங்கள் காதலை வெளிப்படுத்துறதுக்கும் உங்கள் காதல் உண்மைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் இது ஒரு ஆப்டான கிஃப்ட். ஏன்னா ரோஸ் குவாட்ஸுக்கு ட்ரூ லவ்வை கொண்டு வரும் ஈர்க்கும் தன்மை உண்டு. அப்போது இதை நீங்கள் உங்கள் லவ்வருக்கோ, உங்கள் கணவனுக்கோ, உங்கள் மனைவிக்கோ கொடுக்கும்போது உங்கள் அன்பு எவ்வளோ தூய்மையானது, எவ்வளோ உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டை வாங்கி உங்கள் லவ்வருக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ கொடுத்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க.